ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யலாமா? இன்றைக்கி 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அளவு எல்லாமே 1.5 கிலோக்கானது. நீங்கள் எடுக்கிற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று அரைக்கிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியாதவங்க கூட சூப்பராக சமைக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மட்டனில் கல்லுப்பு, தயிர், எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கலந்து நல்லா ஊற வச்சுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் மட்டனை குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா இந்த மேரினேஷனோடையே குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இது சட்டிலே வேக வைக்க போகிறேன். இப்போ சட்டியில் நெய் ஊற்றிட்டு எண்ணெய், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். கூட நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அது இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதில் இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மிளகாய்த்தூள், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா சேர்ந்து வர டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மட்டனுக்கு 2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன். ஏன்னா நான் சட்டியில் வேக வைக்கிறதுனால இதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா சுள்ளுன்னு இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம 1/2 hour இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இந்த 1/2 hourல இப்போ கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. கறி வெந்ததும் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா ஒரு சைடு கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு சட்டியில் நம்ம அரிசி வேக வைக்க தண்ணி வச்சுருக்கோம். அதில் ரம்பையில் கல் உப்பு, கலர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த அரிசி 5 நிமிஷம் கொதித்த பிறகு 3/4 வேக்காடு ஆகிடும். அந்த டைமில் நம்ம வடித்து இந்த பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா சரிசமமாக்கி நல்லா கிண்டி விட்டு கீழே ஒரு தம்முக்கு ஒரு தாளம் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு வெயிட் எடுத்து மேலே வச்சிடறோம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம்மில் விடணும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா? எப்படி உதிரி உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக வாய் விட்டு கல்யாண பிரியாணி மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா?